ஹை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் நடக்க போற தளபதியோட அரசியல் பயணம் பத்தி ஒரு அப்டேட். அதாவது செப்டம்பர் 13 தளபதி பிரச்சாரத்தை தொடங்குறாரு அப்படின்றத ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ முதல் கட்டமா எந்தெந்த ஊர்களை கவர் பண்றாருன்னா திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூர்னு இந்த 4 இடங்களை ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போறாராம். அண்ட் ஜஸ்ட் ரோட் ஷோ மட்டும் இல்லாம தளபதியோட ஸ்பீச்சோட ப்ராப்பரா ஒரு அரசியல் பிரச்சாரம் மாதிரியே இது இருக்க போது. திருச்சியில பாத்தீங்கன்னா சத்திரம் பேருந்து நிலையம்ல தளபதி ஸ்பீச் கொடுப்பாராம். தென் நெக்ஸ்ட் அரியலூர்ல ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஸ்பீச் இருக்குமா. பெரம்பலூர்ல காமராஜர் வளைவு கிட்ட ஒரு ஸ்பீச் இருக்குமா. அண்ட் ஸ்ரீரங்கத்துல இருந்து தான் இந்த ஒரு அரசியல் பயணம் தொடங்குன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு பயணத்திற்காக திருச்சி காவல்துறை கிட்ட அனுமதியும் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அரசியல் களம் வேற லெவல்ல சூடு பிடிக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி ஏடிஎம்கேவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. ஸோ இப்போ தமிழ்நாட்டோட மிக முக்கிய பொலிட்டிக்கல் பிளேயரான தளபதியும் தொடங்க போறாரு. அண்ட் சந்தேகத்திற்கு இடமே இல்லாம தளபதியோட பிரச்சாரம் தான் ஸ்டாண்ட் அவுட்டா நிற்கும். ஏன்னா மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வரும்போது கட்சிக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. பட் தளபதி வராருன்னா மொத்த ஊரும் அங்கதான் இருக்கும். சோ இதெல்லாம் தான் தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்க போகுது. ஏன்னா அரசியல் கட்சிக்கு மிக முக்கியமான ஒண்ணு மக்கள் கூட்டம். அதனாலதான் அனைத்து கட்சிகளுமே கோட்டர், கோழி பிரியாணின்னு கொடுத்து கூப்பிட்டு வராங்க. பட் தளபதிக்கு இதெல்லாம் தேவையே இல்ல, கூட்டம் தானா வரும். சோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சோசியல் மீடியா செம வைபா இருக்க போகுது. அண்ட் இந்த பிரச்சாரம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமே வரும். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.